வழங்குபவர்கள் மாட்ஃபன் from JFA World Class Furniture. காசிக்கு நான் வருவது இது 4வது முறை. முதல் முறை காசி வந்தபோது இந்த ஊரினுடைய புனிதம் பற்றி எனக்கு தெரியல. வடநாட்டில் ஏதோ ஒரு முக்கியமான தலத்துக்கு போகிறோம் என்கிற எண்ணத்தில் தான் வந்தேன். விளையாட்டாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு சுற்றுலாவுக்கும் யாத்திரைக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு விளங்குவதற்காகவே ஒரு விந்தையான சம்பவம் நடந்தது. அதுவரையில் அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசிட்டு வந்த நான் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் கையில் இருந்த செம்பு பாலை விஸ்வநாதர் தலையில் கவிழ்த்துட்டு விரலை விட்டு துடாவிய போது ஒரு 2 வினாடிகளுக்கு விஸ்வநாத சுவாமியினுடைய சிரசு என் விரல்களில் தட்டுப்பட்டது. அந்த ஒரு வினாடி ஸ்பரிசம் காசி பற்றிய என்னுடைய அபிப்பிராயத்தை மொத்தமாக மாற்றியது, என் மனநிலையை மாற்றியது. இந்த ஓரிரு வினாடிகள் விஸ்வநாதரை தீண்டிய அந்த அனுபவம் அந்த ஆலயத்திலிருந்து வெளியில் வர்றதுக்குள்ள ஒரு கவிதையாக வந்தது. வினாடி நேரம் விரல் பிடித்த விஸ்வநாதம், என் வினைகளெல்லாம் அவன் மடியில் விழுந்த நேரம், கனாவில் அவன் முகம் குலாவும் தினம் தினம், வினா மலர்ந்த நேரம் அவன் விடைகள் சாஸ்வதம் என்கிற ஒரு பாடாக வந்தது. 2வது முறை நான் காசி வருகிற போது மிக எதேச்சையாக அதற்கு முதல் நாள் சத்குரு அவர்களை சந்தித்தேன். திருப்பூரில் ஒரு விழாவில் சத்குருவை சந்தித்து அவங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு புறப்படுற மாதிரி, சத்குரு நாளைக்கு நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னு, அவசியம் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல ஊர் அப்படின்ட்டு ஒரு 4 அடி போனவங்க திரும்ப வந்து முதல்வர் தட்டி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு போனாங்க. இந்த சம்பவத்தை என்னுடைய நண்பர் இசைக்கவி ரமணன் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். சத்குரு இப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அப்போ அவர் உங்களை வழி அனுப்பி இருக்கிறார் என்றால் வேறு ஏதோ ரூபத்தில் உங்களை அவர் காசியில் வரவேற்பார் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை அவருக்கே உரிய பாணியில் ஒரு இசைப்பாடலாக எழுதி பாடினார். அங்கே வழி அனுப்பி இங்கே வரவேற்கும் எங்கும் நிறைந்தவனே, என் இதயம் கலந்தவனே, மண் துகளும் லிங்கமாய் அருள் மருவும் காசியிலே, கண்ணெதிரே ருத்ரனாய் நீ காலார நடப்பதென்ன. அங்கே வழி அனுப்பி இங்கே வரவேற்கும், அங்கே வழி அனுப்பி இங்கே வரவேற்கும், எங்கும் நிறைந்தவனே, என் இதயம் கலந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, என்
கலந்தவனே மண் துகளும் லிங்கமாய் அருள் மருவும் காசியிலே மண் துகளும் லிங்கமாய் அருள் மருவும் காசியிலே கண்ணெதிரே ருத்ரனாய் நீ காலார நடப்பதென்ன கண்ணெதிரே ருத்ரனாய் நீ காலார நடப்பதென்ன. குரு நமஸ்காரம். காசி அப்படிங்கிற ஒரு புனிதமான தலத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பக்தியை உருவாக்கக்கூடிய பக்தி அதிர்வுகளை உருவாக்குற இந்த ஸ்தலத்திலேருந்து உங்களை தரிசனம் பண்ணுறது ஒரு பெரிய புண்ணியம். இந்த ஊரை பற்றி சொல்கிற போது வாரணாசி, காசி, பனாரஸ்னு எவ்வளோ பேர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மீக நாட்டம் உள்ளவங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஊராக இருக்குது. மனிதர் குலத்துக்கு மட்டுமல்ல, கடவுளர்களே ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நகரமாக காசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காசியினுடைய அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த காசின்றது ஒரு ஊருன்னு பார்க்கக்கூடாது. இந்த காசின்றது ஒரு வாய்ப்புன்னா ஒரு மனிதனுக்கு என்ன நோக்கம்? இப்போ நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு வளரணுன்ற ஒரு நோக்கம் பிரத்தியொரு மனிதனுக்கு எப்பவுமே இருக்குது. அவனுக்கு வாழ்க்கை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த ஒரு லிமிட்லேயே வளரணுன்ற ஆர்வம் இருக்குது. இந்த வளர்ச்சின்றது நமக்கு உணவில்லாமல் இருந்தால் நல்ல உணவு சம்பாதிச்சுக்கணும்னு வரும், சொத்து சௌகரியங்கள் இல்லைன்னா அது சம்பாதிச்சுக்கணும்னு வரும், அறிவு இல்லைன்னா அறிவு சம்பாதிக்கணும்னு வரும். ஆனால் இது எல்லா தேவையும் நமக்கு பூரைச்சாலும் நமக்கு இன்னும் வளரணும்னு இது ஒரு ஆர்வம் இருக்குது. இது நம்ம கவனித்து பார்த்தா மனிதனுக்கு நோக்கம் என்னென்னா எல்லாமே வளரணுன்ற ஒரு நோக்கம். இந்த நோக்கத்துக்கு இது ஒரு சும்மா நோக்கமாக வச்சா பத்தாது. அந்த நோக்கம் ஒரு முழுமையடைகிறதுக்கு தேவையான கருவி உதவி தேவை மனிதன். இந்த நோக்கத்தில் உருவாக்குன ஒரு வாய்ப்பு இது, ஒரு சக்தி உணர்வு, ஒரு சக்தி உருவம். அந்த உருவத்துக்கு ஒத்துவர் மாதிரி ஒரு ஊர் தானே வளர்ந்து வந்தது. அதனால நம்ம காசின்னு சொல்கிறப்போ அது ஒரு ஊரை பார்க்காம அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மகத்தான வாய்ப்பு அந்த மக்கள் உணர்ந்து ரொம்ப ஆயிரம் வருடங்கள்லேருந்து இது மக்கள் இது ரொம்ப மதிப்பான ஒரு இடமாக உணர்ந்து வந்திருக்காங்க. இது ஏதோ ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு லிமிட்டட் வே ஆஃப் திங்கிங். இது ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. பிரத்தியொரு மனிதனுக்கு இந்த ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த ஆர்வம் விஞ்ஞானபூர்ணமாக பார்த்து அதுக்கு ஒரு தொழில்நுட்பத்து வழியில் அதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குற ஒரு தன்மை நம்ம கலாச்சாரத்தில் தான் முதல் பிறந்து வந்தது. இந்த நோக்கத்தில் உருவாக்குன ஒரு ஊர் இது. இப்போ நீங்கள் இந்த 33 கோடி கடவுளெல்லாம் இங்கேருந்து வந்துட்டாங்க சொன்னீங்க, இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இங்கே வரல, இங்கேருந்தா பிறந்தாங்க. 33 கோடி கடவுள்னா என்ன? இதெல்லாம் நாம் பேசினது எப்போன்னா நம்ம ஜனத்தொகையே 33 கோடி இருக்கிறப்போ 33 கோடி பேசினது. ஆமாம். அப்போ உலகம்னா நமக்கு தெரிஞ்ச உலகம் தானே உலகம். எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னா பிரத்தியொரு மனிதனுக்கு பலவிதமான தேவை இருக்குது. அவனுடைய உடல்நிலை, அவனுடைய சக்தி நிலை, அவனுடைய கர்ம நிலை எல்லாமே வித்தியாசமானது. பிரத்தியொரு மனிதனு தனித்தன்மையான மனிதன். அவனுக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு கருவி உருவாக்கி கொடுக்குறோம், ஒரு சக்தி உருவம் நாம் உருவாக்கி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் நமக்கு இருக்குது. இந்த ஒரு ஆழமான விஞ்ஞானம் என்னென்னா, இப்போ உங்கள் மனநிலைக்கு, உங்கள் உடல்நிலைக்கு, உங்கள் கர்ம நிலைக்கு, உங்கள் சக்தி நிலைக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு உருவம் நாம் பண்ணி கொடுக்குறோம். இந்த உருவம் உபயோகப்படுத்த நீங்கள் வளர முடியும். இந்த உருவம் எப்போ உங்கள் வளர்ச்சிக்கு வழியாக இருக்குதோ நாம் இதுக்கு ஒரு கடவுள்னு சொல்லுவோம். அது கூட நீங்கள் நல்லா தொடர்பு வச்சுருந்தா நீங்கள் நல்லா வளர முடியும். இதனால 33 கோடி என்னத்துக்கு சொன்னாங்கன்னா 33 கோடி ஜனத்தொகை இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒரு இஷ்ட தேவத்தைன்னு பண்ணி கொடுத்தாங்க. இப்படி 33 கோடி வளர்ந்தது. அந்த தொழில்நுட்பம் அடிப்படையாக இந்த ஒரு அடிப்படையிலேயே முதல்ல ஆரம்பித்தது. இப்போ அதுக்கப்புறம் எல்லா இடத்துல வளர்ந்துருச்சு. ஆனால் இங்கே தான் அது ஆரம்பித்தது.
அதனால எல்லா கடவுள் இங்கேருந்து தான் வந்தாங்கன்ற ஒரு இது இருக்குது. ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையினுடைய பரிணாமத்துக்கே காசி ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. படைத்தலுக்கு மூலமானது என்னன்னு நாம் பூமிக்குள்ளே போய் பார்க்கலாம், மரத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், ஆகாயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே எல்லை இல்லாதது போனால் போயே இருக்கலாம், முடிவு இல்லாமல் நாம் போயே இருக்கோம். இது நமக்கு ஒன்றும் புரியும்னு சொல்லிக்க முடியாது. இப்போ நமக்கு ரொம்ப ஈடுபாடாக இருக்கிற ஒரு படைத்தலன்னு என்ன, இந்த உடல் தான். இதுக்குள்ளே படைத்தல் செயல் நடந்தே இருக்குது. நீங்கள் சும்மா இட்லி போட்டாலும் மனிதனாக மாறி போகுது. இந்த அளவுக்கு சக்தி, இந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம், இந்த அளவுக்கு ஒரு திறமை இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளே கட்டாயமாக இருக்குது. இந்த படைத்தலுக்கு மூலமானது இங்கேயே இருக்கிறப்போ படைத்தல் எப்படி வந்துருச்சு நாம் புரிஞ்சுக்கணுன்னா, படைத்தலுக்கு மூலமானது ஏதோ அது கூட தொடர்பு வச்சாதானே. அது தொடர்பு வச்சுக்கிறதுக்கு பலவிதமான கருவி உருவாக்கணும். நாம் இப்போ ஐப்புலங்கள் மூலமாக வெறும் வெளியே பார்த்துருக்குறோம். உள்நோக்கி பார்க்குறதுக்கு பலவிதமான கருவி சடங்கு எல்லாம் உருவாக்கணும். இது எல்லாமே என்ன ஆகும்னா, தலைமுறையிலேருந்து தலைமுறைக்கு போகிறப்போ அந்த விஞ்ஞானம் விட்டுட்டு வெறும் அந்த பயிற்சி மட்டும்தான் கொண்டு போனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பயிற்சி தாறுமாற போய் அது ஒரு மூட நம்பிக்கையாக மாறி போகுது. ஒரு தலைமுறையிலையும் தெரிஞ்சவங்க ஞானியாக இருக்கிறவங்க வளர்ந்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. இது நாம் ரொம்ப கவனமாக தலைமுறைக்கு ஆயிரம் வருஷத்துலேருந்து நாம் இது கவனித்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த வெளியிலேருந்து இந்த படையெடுப்பு இந்த கலாச்சாரத்தில் எப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சோ, வெளியிலேருந்து நம்ம ஆக்கிரமித்து பிடிச்சி வச்சாங்களோ, அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் அறிவாக ஞானமாக இருக்கிறவங்க எல்லாமே முதல் வெட்டி போட்டாங்க. இப்போ இங்கேயே இந்த நலந்தா கிட்டே போனீங்கன்னா, இங்கே அந்த புத்திஸ்ட் சென்டர் கிட்டே போனீங்கன்னா, அங்கே ஒரு 30,000 மக்கள் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு டைமில் படிச்சிருந்தாங்களாம். ஒரு 10,000க்கு மேலே இவர் ஆச்சாரியரே இருந்தாங்களாம். அந்த வெளியிலேருந்து அந்த டர்க்கு இதுலேருந்து வந்தவன் முதல்ல பக்தியார் டர்க்கு வந்தப்போ முதல்ல என்ன பண்ணா, அங்கே எந்த உலகத்தில் இல்லாத மாதிரி ஒரு லைப்ரரி அங்கே சொல்கிறாங்க, தோராயமாக ஒரு 1,00,000 புக்குக்கு மேலே இருந்தது புத்தகங்கள் எல்லாம் முதல்ல எரிச்சாங்க. அது எரிச்சது அவனுக்கு சமாதானம் இல்லை. என்னத்துக்கான அது ஞாபகத்திலே வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் சேர்த்து ஒரு 2,000 பேர் மக்கள் சேர்த்து உயிரோடு எரிச்சிட்டான். என்னத்துக்கான இவர் இருந்தால் தானே திருப்பி நாளைக்கு எழுதுருவாங்களோ என்னமோ, திருப்பி புத்தகத்தில் எழுதிட்டா என்ன பண்ணுறது. அதனால இப்படி இந்த மாதிரி படைய அடைப்பு திருப்பி நடந்ததுனால அது உடஞ்சு போச்சு. அது விஞ்ஞானமாக வராமல் சும்மா ஒரு நம்பிக்கையாக வந்துடுச்சு. என்னத்துக்குன்னா அந்த ஞானம் இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. சாமானிய மக்கள் அதோடைய விஞ்ஞானத்தை அடிப்படை இல்லாமல் எப்போ உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்களோ அது எப்படியோ தாறுமாற போயிடுச்சு. காசியின் கோயில்களில் பிரதானமான ஒன்று ஜெகதாம்பா துர்க்கை அம்மன் கோயில். தேவி பாகவதத்தில் பாடப்பட்டுள்ள இந்த ஸ்தலம் மிகவும் புராதனமானது. இளவரசன் சுதர்சன் தனது நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு காட்டில் வாழ்கிறான். சுதர்சன் துர்க்கையின் தீவிர பக்தன். அவன் காசி நாட்டு இளவரசியை காதலித்து வந்தான். காசி அரசனும் அதற்கு சம்மதித்து தனது பெண்ணை சுதர்சனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகும் செய்தி அறிந்த அயல்நாட்டு மன்னர்கள் சுதர்சனின் மீதும் காசி மன்னன் சுபாயு மீதும் போர் தொடுக்க வருகிறார்கள். சுதர்சன் துர்க்கை அம்மனை மனமுருகி வேண்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அவனுக்காக போரிட்டு திருமணத்தையும் அருளிச் செய்கிறாள் அன்னை. பின்னர் தன் பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க காசி நகரத்திலேயே தங்கி காசி நகரத்தை பாதுகாத்து தன்னிடம் வரும் பக்தர்களின் துயரங்களையும் நீக்கி அருள் பாலிக்கிறாள் ஜெகதாம்பா துர்க்கை. காசி நகரத்தை சுற்றி
பல பிரதட்சணை பாதைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது பஞ்சகுரோசி யாத்திரை. இவற்றில் 5 கோயில்கள் மிக முக்கியமானவை. முதல் கோயில் ஆதி கர்மதேஸ்வரர் கோயில். இக்கோயிலில் இருக்கும் லிங்கம் கர்மதேஸ்வரர் முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயில் ஒரு பெரிய குளத்தின் அருகே அமைந்துள்ளது. காசி காண்டத்தில் யக்ஷர்களும் கணங்களும் மரங்களையும் நீர்நிலைகளையும் தம் உறைவிடமாக கொண்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இன்றும் அவ்வண்ணமே அவற்றின் கோயில்கள் அமைந்துள்ளன. தக்ஷனோட யாகத்துல தன்னோட கணவன் சிவபெருமானுக்கு நடந்த அவமதிப்பால சதி தன் உயிரை தீயில இறங்கி மாய்ச்சிக்கிட்டா. இதனால மிகவும் கோபமும் துக்கமும் கொண்ட சிவபெருமான் மீண்டும் எல்லாத்தையும் துறந்து கைலாய மலை போய் தீவிர தியானத்துல லயிச்சிட்டாரு. இதுக்கிடையில சதி மறுபிறவி எடுத்து மன்னன் ஹிமவானோட மகள் பார்வதியா பிறந்தாங்க. சிறு வயதிலிருந்தே சிவன் மீது அதீத பற்றும் அன்பும் கொண்டவளாக வளர்ந்தாங்க. தன் முந்தைய வாழ்க்கை ஞாபகம் வந்தப்புறம் சிவனை திருமணம் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட கடும் தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆதி யோகியாம் சிவபெருமானோட முதன்மை சீடர்களாக இருக்கிற சப்த ரிஷிகளுக்கு பார்வதியோட இந்த தீவிர தவம் தெரிய வந்தது. நிஷ்டையில இருக்கும் மகாதேவர் ஒரு பக்கம், மறுபக்கம் அவரை திருமணம் செய்வதே உயிர்னு இருக்கும் பார்வதி. என்ன செய்வதுன்னு சப்த ரிஷிகள் கலந்தாலோசிச்சு முடிவெடுத்தாங்க. சிவபெருமானுக்கு இதுல ஆர்வம் இல்லாம இருந்தாலும் சப்த ரிஷிகள் பலவிதமா சொன்னதாலையும் பார்வதியோட கடும் தவத்தையும் பார்த்து திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. மகாதேவர் திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாருங்கிறத தெரிஞ்ச பார்வதி தேவியின் தந்தை மன்னன் ஹிமவான் பெரும் மகிழ்ச்சி கொண்டார். சிவபெருமானை உரிய மரியாதையோட அழைச்சிட்டு வர்றதுக்காக தன்னோட சேனையையும் பல்லக்கையும் அனுப்பி வச்சாரு. சிவபெருமானும் இதை ஏற்று தான் இருக்கும் கைலாய மலையை விட்டு மன்னன் ஹிமவானின் அரண்மனை வந்தடைந்தார். இவரை வரவேற்க வந்த பார்வதியின் அன்னை மேனா சிவனின் கோலத்தை பார்த்து அதிர்ந்து நின்னுட்டாங்க. நீண்ட ஜடாமுடியும் உடம்பெல்லாம் சாம்பலும் யானை தோல் உடையும் சிவந்த கண்களையும் பார்த்து மேனா, இவரை திருமணம் செய்யவா என் மகள் இப்படி ஒரு கடுந்தவம் செஞ்சான்னு நினைச்சு மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. சூழ்நிலையை உணர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம், தாங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் மனம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் இந்த உலகத்துக்காக உங்க உருவத்தை மாத்திக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. சிவபெருமானும் மனமு வந்து சர்வ லட்சணங்களும் பொருந்திய சுந்தர மூர்த்தியா எழுந்தருளினார். மிகவும் கோலாகலமா மூவுலகும் கொண்டாடும்படி திருமணமும் நடந்துச்சு. திருமணம் முடிஞ்சு மணமக்கள் விடைபெறும் நேரத்துல மேனா சிவபெருமானிடம், பார்வதி தேவிக்கு கைலாய வாழ்க்கை கஷ்டமாயிடும், அதனால நல்ல ஒரு இடமா தேர்ந்தெடுத்து வாழுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. சிவபெருமானும் இதை உணர்ந்து தான் பார்வதி தேவியோட வாழறதுக்கு எது ஏற்ற இடம்னு யோசிச்சாரு. எந்த இடத்துல
தன்னோட முழு ஸ்வரூபமான ஜோதி வடிவை பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் வெளிப்படுத்தினாரோ, எந்த இடத்துல அதன் நினைவா பிரம்மன் விஸ்வகர்மா உதவியால மூவுலகும் மெச்சும் வகையில காசிங்கிற சிறப்பம்சம் பொருந்திய நகரை உருவாக்கினாரோ, அதுவே ஏற்ற இடம்னு காசியை நோக்கி பார்வதி தேவிய அழைச்சு வந்தாரு. வழங்கியவர்கள் மாட்ஃபன் from JFA, World Class Furniture.